பிறரிடமிருந்து வாங்க முடியாத கை, பட்டறிவால் பெற முடிந்த கை, எதிர்காலம் இதுதான் என்று சொல்லும் கை, நம்மிடம் நாமே உணர வேண்டிய கை, அதுதான் நம்பிக்கை. நம்பிக்கை என்னும் 5 எழுத்து மந்திரத்தை நம்புங்கள். தன்னை நம்பும் ஒவ்வொருவருக்கும் வெற்றி கிட்டும் என்பதை நம்மை நம்ப வைக்க வருகிறார் மான்யா. அவரை பற்றிய காணொளி இதோ உங்கள் முன். மனிதன் தோன்றிய கால் தொட்டி இசை இருந்து வருகிறது. 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது கர்நாடக சங்கீதம். இதை மக்கள் இன்றளவும் மறக்காமல் போற்றுகின்றனர். அந்த கர்நாடக சங்கீதத்தை கடந்த 5 ஆண்டுகளாக பயின்று வருகின்றார். தமிழ்நாட்டின் பாரம்பரியமான பழமையான நடன வடிவம்தான் பரதநாட்டியம். அந்த பரதக்கலையையும் இவர் பயின்று வருகிறார். விருதையில் நடைபெற்ற உலக சாதனை பரதநாட்டியம் போட்டியிலும் இவர் கலந்து கொண்டுள்ளார். பள்ளியில் உடல் மற்றும் மனநலத்திற்கு மிகவும் அவசியமானது விளையாட்டு. இந்த விளையாட்டில் தன்னம்பிக்கையோட கூடைப்பந்து விளையாட்டில் கலந்து கொண்டு பல பரிசுகளை பெற்றுள்ளார். கடந்த செப்டம்பர் மாதம் உத்தரப்பிரதேசம் கோரக்பூரில் நடைபெற்ற தேசிய அளவிலான போட்டியிலும் கலந்து கொண்டுள்ளார். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்பதற்கிணங்க உடலை உயிரை வளர்க்க உதவும் உணவை சமைக்கும் சமையல் கலையிலும் அதிக நாட்டமுடையவர். விடுமுறை நாட்களில் சமையற்கட்டில் இவரின் பங்கு நிச்சயமாக இருக்கும். தோட்டம் இவரின் 2ஆம் வீடு. இவர் தொடும் சின்ன சின்ன செடிகள் வளரணும் என்ற தன்னம்பிக்கை கொள்கின்றன. செல்ல பிராணிகளிடம் அன்பு காட்டுபவர். இதயத்தில் அன்பும் குரலில் இனிமையும் கால்களின் நளினமும் கைகளில் பராமரிப்பும் என அனைத்து வரங்களையும் ஒரே பெயரில் தன்னுள் அடக்கி கொண்ட மந்திரம்தான் மான்யா. ஆஹா, எவ்வளவு அருமையான காணொளி! வீட்டிலும் சரி வெளியிலும் சரி தனக்கான வாழ்வியலை இயல்பாகவும் ஆர்வத்துடனும் அமைத்து கொண்டிருக்கும் மான்யா அவர்களுக்கு எமது நன்றி. பேச்சாளரை மேடை கலைக்கிறோம். பேச்சாளரை பெருமைப்படுத்தி நினைவு பரிசினை வழங்க திருமதி மலர்விழி அவர்களையும் மேடை கலைக்கிறோம். மான்யா, இனி இந்த மேடை உங்களுடையது. வாழ்த்துக்கள். தித்திக்கும் தேன் தமிழ் திக்கெட்டும் பரவட்டும். முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கங்கள். அவையோர்க்கும் என் அன்பு வணக்கங்கள். தன்னம்பிக்கைதான் வெற்றிக்கு வழி. விடியும் என்று விண்ணை நம்புகிறாயே, முடியும் என்று உன்னை நம்பு, வெற்றி நிச்சயம். வாழ்க்கையில் வெற்றிக்கான முதல் திறவுகோல் தன்னம்பிக்கையே. வாழ்க்கையொன்றும் நமக்கு எளிமையானதல்ல. விடாமுயற்சியுடனும் தன்னம்பிக்கையுடனும் போராடி வெல்ல வேண்டும் என்கிறார் மேரி கியூரி. விலங்குகளிலே வலிமையானதும் பெரியதுமான யானையின் பலமே அதன் சிறிய தும்பிக்கையில் தான் உள்ளது. அதுபோல் நமக்கு துன்பம் வரும்போதெல்லாம் நம்மை தூக்கி நிறுத்துவது நம்பிக்கை மட்டும்தான். நமது பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் நமது இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்கிறார் ஏவுகணை நாயகன் அப்துல் கலாம். இதற்கு இவரே ஒரு சான்றாவார். ராமேஸ்வரத்தில் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து தன் பள்ளியின் படிப்பின் போதே மிதிவண்டியில் வீடு வீடாக சென்று நாளிதழ் போட்டு கல்வி கற்றார். தன்னம்பிக்கையோடு கல்வி கற்று இந்தியாவின் வான்வெளி ஆராய்ச்சி சாதனையை உலகறிய செய்தார். கனவு காணுங்கள் என கூறி ஒவ்வொரு இளைஞரின் மனதிலும் நம்பிக்கை விதையை விதைத்தார். அவர் வாழ்ந்த காலத்தில் நாமும் பிறந்திருக்கின்றோம் என்பது நமக்கு பெருமைதானே. தன்னம்பிக்கையால் உலகில் உயர்ந்து நின்றவர்கள் பலர். அவர்களில் ஒருவர்தான் நெப்போலியன் போனபார்ட். 18ஆம் நூற்றாண்டில் பிரான்ஸ் நாட்டின் வரலாற்று நாயகன் ஆவார். படைத்தளபதியாகவும் அதிபராகவும் இருந்தார். தன் இளம் வயதில் விளையாட்டு பயிற்சி மைதானத்தில் பந்து எடுத்து போடும் வேலையை செய்தார்.
ஆனால் மனதில் தான் பெரிய நிலைக்கு வர வேண்டும் என்ற தீ எரிந்து கொண்டிருந்தது. அதனால் பிரான்சின் இராணுவத்தில் சேர்ந்து விடாமுயற்சியோடு உழைத்து படிப்படியாக முன்னேறி படை தளபதியானார். பிரெஞ்சு புரட்சி நடைபெற்ற போது பிரான்சின் தலைமை பொறுப்பேற்றார். இதோடு இவரது நம்பிக்கை முடிந்துவிடவில்லை. அருகில் உள்ள பல நாடுகளை கைப்பற்றினார். ஒரு காலத்தில் ஐரோப்பிய நாடுகள் இவரின் வளர்ச்சியை கண்டு அஞ்சி நடுங்கின. இவர் இரவில் கூட உறங்குவதில்லையாம். படையெடுத்து குதிரையில் செல்லும் போதே கண்களை மூடிக்கொண்டு உறங்குவாராம். ஒரு முறை ஒரு தலைவர் நெப்போலியனிடம், மிஸ்டர் நெப்போலியன், உங்கள் படையில் மொத்தம் எத்தனை வீரர்கள் உள்ளனர் என்று கேட்டாராம். அதற்கு நெப்போலியன் சற்றும் யோசிக்காமல், என் படையில் மொத்தம் 10,000 வீரர்கள் உள்ளனர், என்னை சேர்க்காமல். என்னையும் சேர்த்தால் மொத்தம் 40,000 வீரர்கள் உள்ளனர் என்றாராம். என்ன ஒரு தன்னம்பிக்கையான பேச்சு! தான் ஒருவன் மட்டும் 30,000 வீரர்களுக்கு சமம் என்றாராம். இவரின் தன்னம்பிக்கையை உலகமே வியந்ததாம். அதனால்தான் நெப்போலியன் இன்று வரை பிரான்ஸ் நாட்டின் வரலாற்று நாயகனாவார். உன் கைவிரல் ரேகையை பார்த்து எதிர்காலத்தை நிர்ணயித்து விடாதே. ஏனென்றால் கையே இல்லாதவனுக்கு கூட நல்ல எதிர்காலம் உண்டு. இது தமிழகத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி. பள்ளியில் படித்துக் கொண்டிருந்த லக்ஷ்மி என்ற சிறுமிக்கு குடும்ப வறுமையின் காரணமாக இளம் வயதிலே திருமணம் செய்து வைத்தனர். அவள் திருமணம் செய்து வந்த குடும்பம் மிகவும் ஆச்சாரமான குடும்பம். இவள் ஏதும் தெரியாமல் வந்தாள். தன் மாமியாரின் ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளானாள். இந்நிலையில் திடீரென அவள் கணவன் இறந்து விட்டாள். அதனால் அவள் இல்லத்தில் கோலம் போடும் போதெல்லாம் அந்த மாமியார், ஒரு கோலம் கூட சரியாக போட தெரியவில்லை, நீ எல்லாம் வாழ்க்கையில் என்னதான் சாதிக்க போகிறாயோ என திட்டிக் கொண்டிருப்பாள். அதனால் இவள் அருகில் உள்ள வீடுகளுக்கு சென்று கோலம் வரைய கற்றுக்கொண்டாள். அதில் அவளுக்கு ஆர்வமும் தன்னம்பிக்கையும் பிறந்தது. இதன் மூலம் நாம் சாதிக்க முடியும் என்று நினைத்து இதை ஒரு தொழிலாக கருதி வெளியிடங்களுக்கு சென்று கோலம் வரைந்து பணம் சம்பாதித்தாள். தன்னை போன்ற கஷ்டப்படும் பெண்களுக்கு இப்பயிற்சினை அளித்து நம்பிக்கையூட்டினார். ஒரு முறை டெல்லியில் நடைபெற்ற மிகப்பெரிய விழாவிற்கு அவரை கோலம் போட அழைத்தனர். கம்பளம் விரித்தார் போன்று அழகான கோலம் போட்டிருந்தார். அந்த விழாவிற்கு தலைமை தாங்கியவர் நமது முன்னாள் பாரத பிரதமர் இரும்பு பெண்மணி இந்திரா காந்தி ஆவார். அவர் எப்பொழுதும் மிடுக்குடனும் வேகமாகவும் நடப்பவர். தன் பாதுகாவலர்கள் புடைசூழ வேகமாக வந்தார். இந்திரா காந்தி கம்பளம் பிரித்திருக்கின்றது என்று நினைத்து அதில் காலை வைக்க சென்றார். அருகில் உள்ளவர்கள் இந்திரா காந்தியிடம், அம்மா, இது கோலம் அல்ல, இது கம்பளம் அல்ல, இது கோலம் என்றார்கள். இந்திரா காந்தி அதை வியந்து பார்த்து ரசித்து கொண்டு, இதை வரைந்தவர் யார், எங்கே இருக்கிறார், நான் அவரை பார்க்க வேண்டும் என்று கூறிவிட்டு விழாவிற்கு சென்றார். விழா முடிந்து வெளியே வந்தவுடன், மறக்காமல் இந்த கோலம் வரைந்தவரை என் இல்லத்திற்கு அழைத்து வாருங்கள் என்றார். அந்த பெண்மணியும் இந்திரா காந்தியின் இல்லத்திற்கு சென்றார். இந்திரா காந்தி அந்த பெண்மணியை வரவேற்று உபசரித்து பரிசளித்து பாராட்டினார். இவரின் தன்னம்பிக்கையை வானலாவ புகழ்ந்தார். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்பது இதுதான் போல. நம்மால் முடியாது என்பது மூட நம்பிக்கை, நம்மால் முடியுமா என்பது அவநம்பிக்கை, நம்மால் முடியும் என்பதே தன்னம்பிக்கை. ராஜஸ்தானில் சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை கூறட்டுமா? ஆஷா காந்தாரா என்ற பெண்மணி +2 படித்தவர். அவருக்கு 2 குழந்தைகள். அவள் கணவன் அவளை விட்டு சென்று விட்டாள். இவள் தன் குழந்தைகளை வளர்ப்பதற்காக தெருக்கூட்டும் தூய்மை பணியாளர் வேலையில் சேர்ந்தார். ஒரு முறை ஆஷா தெருக்கூட்டும் போது ஒரு அதிகாரி வேகமாக கூட்டி செல், கலெக்டர் இப்பகுதிக்கு வருகிறார் என்றார். ஆஷா அவரை வியந்து பார்த்தார். அவர் பேசிய சில நிமிடங்களுக்கு பிறகு 10 கார்கள் புடைசூழ கலெக்டர் அந்த தெருவை கடந்து சென்றார். ஆஷா அதை வியந்து பார்த்து கொண்டு அருகில் உள்ளவர்களிடம், கலெக்டர் ஆக வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டாள். அதற்கு அவர்கள் சிரித்து கொண்டே, கலெக்டர் ஆக வேண்டுமென்றால் IAS தேர்வை எழுத வேண்டும் என்றார்கள். அப்பொழுதே ஆஷாவின் மனதில் ஒரு தீப்பொறி எரிய ஆரம்பித்தது. IAS தேர்வுக்கான முயற்சியை எடுக்க தொடங்கினாள். காலையிலிருந்து மாலை வரை தெருக்கூட்டும் பணியை செய்தார். மாலையில் தன் குழந்தைகளை கவனித்துக் கொண்டாள். இரவில் தன்னம்பிக்கையோடு IAS தேர்வுக்காக படித்து தேர்வெழுதி
வெற்றியும் பெற்றார். எந்த தெருவில் கூட்டினாரோ அதே பகுதிக்கு சப் கலெக்டரும் ஆனார். வாழ்க்கையில் தன்னம்பிக்கையுடனும் விடாமுயற்சியுடனும் உழைப்பவர்களுக்கு கடவுள் நிச்சயம் வழிகாட்டுவார். அதற்கு இதே ஒரு சான்றாகும். இதே போன்று நம் விருதுநகர் மாவட்டத்தில் சாத்தூரில் படந்தால் எனும் கிராமம் உள்ளது. அங்கு அரசு உண்டு உறைவிட பள்ளியில் பயின்ற மாணவி யோகேஸ்வரி உயர உயர பறப்பதற்கு உயரம் ஒரு தடையல் என்பதை நிரூபித்து காட்டியுள்ளார். இவர் உடல் வளர்ச்சி குன்றிய மாற்றுத்திறனாளி ஆவார். அப்பா டீக்கடையில் வேலை பார்ப்பவர், அம்மா பட்டாசாலையில் வேலை பார்ப்பவர். ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் ஒரு உருவக்கேலிக்கு ஆளானாலும் மனம் தளராமல் தன்னம்பிக்கையோடு படித்து JEE தேர்வெழுதி வெற்றி பெற்று மும்பை IITயில் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்கில் இடம் கிடைத்துள்ளது. நமது முன்னாள் கலெக்டர் ஜெயசீலன் அவர்கள் நேரில் சென்று பாராட்டி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இவரின் தன்னம்பிக்கையை தமிழகமே வியந்து பார்த்தது. தற்போது இந்தியாவை உலக அளவில் தலை நிமிரச் செய்த ஒரு பெருமையான தருணம் இது. ICC மகளிர் மட்டை பந்து உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்காவை வென்று இந்திய மகளிர் அணி புதிய உலக சாம்பியனாக உருவெடுத்துள்ளது. இது உலகக்கோப்பை மகளிர் அணி வரலாற்றில் மிகப்பெரிய வெற்றியாகும். அவர்களுக்கு பரிசுகளும் பாராட்டுகளும் குவிந்த வண்ணம் உள்ளது. இந்திய மகளிர் அணி கேப்டன் ஹர்மன் பிரீத்திடம் இதை பற்றி கேட்டபோது எங்கள் அணி மீது எங்களுக்கு நம்பிக்கை இருந்தது. அதனால் நாங்கள் தொடர்ந்து முயற்சி செய்தோம். இந்த அணிக்கு ஏதேனும் சிறப்பு செய்ய வேண்டும் என்ற திறன் எங்களிடம் இருந்தது. அதனால் இரவும் பகலும் பாராமல் தன்னம்பிக்கையோடு உழைத்து வெற்றி வாகையை சூடியுள்ளோம் என்றார். மேலும் இந்த வெற்றி வெறும் எங்களுக்கு கோப்பையாக மட்டும் இருக்காது, மாறாக எங்களுக்கு பொருளாதார சுதந்திரத்தையும் சமூக மாற்றத்தையும் உருவாக்கும் என்றார். என்ன ஒரு தன்னம்பிக்கையான பேச்சு! ஞாலம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தார் செய்யும் என்ற ஐயன் திருவள்ளுவரின் வாக்கிற்கிணங்க காத்திருந்து வெற்றி கோப்பையை அடைந்து விட்டனர். தன்னம்பிக்கை பற்றி பலரது வாழ்க்கையை கொண்டு பல நிகழ்வுகளை கண்டோம். அதுபோல் என் வாழ்விலும் சில நிகழ்வுகளை சுட்டி காட்டதான வேண்டும். என் பாட்டி எனக்கு ஒரு கதையை கூறினார். அந்த கதை என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கியது. அந்த கதையை நான் உங்களிடம் கூற விரும்புகிறேன். ஒரு அரசன் தன் நாட்டில் போட்டி ஒன்றை அறிவித்தார். கோட்டை கதவுகளை கைகளால் தில்லி திறக்க வேண்டும். வெற்றி பெற்றால் நாட்டின் ஒரு பகுதி தானமாக கிடைக்கும், தோற்றால் தோற்றவனின் கைகள் வெட்டப்படும் என்றார். இதை கேட்ட மக்கள் யாவரும் அஞ்சி போட்டியில் கலந்து கொள்ளவில்லை. ஆனால் ஒரே ஊரிளைஞன் மட்டும் தன்னம்பிக்கையோடு போட்டியில் கலந்து கொள்ள சென்றான். ஊர் மக்கள் அவனிடம், நீ இந்த போட்டியில் தோற்றுவிட்டால் உனது கைகள் வெட்டப்படும், பிறகு உனது எதிர்காலம் என்னவாகும் என்று கேட்டனர். அதற்கு அந்த இளைஞன் சொன்னான், ஐயா, நான் வெற்றி பெற்றால் நாட்டின் ஒரு பகுதிக்கு அரசன், தோற்றால் வெட்டப்படுவது என் கைகள் மட்டும்தானே, என் உயிர் இல்லையே என்று கூறிவிட்டு போட்டியில் கலந்து கொள்ள சென்றான். கோட்டை கதவுகளை கைகளால் தள்ளினான். கதவு சட்டென திறந்தது. ஏனென்றால் கதவு திறந்தே இருந்தது. இப்படிதான் பலர் தோற்று விடுவோமோ என்று அஞ்சி எதற்கும் முயற்சிக்காமல் விட்டு விடுகிறார்கள். இந்த கதையை கேட்ட பின் நானும் ஏதேனும் ஒன்றில் சாதிக்க வேண்டும் என்று நினைத்து கூடைப்பந்து விளையாட்டில் கலந்து கொண்டேன். ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம். நான் மிகவும் மெலிவாக இருக்கிறேன், என்னால் விளையாட முடியுமா என்ற தயக்கம் இருந்தது. ஆனால் என் தாயாரோ எனக்கு உன்னால் முடியும் என்று கூறி தினமும் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த உணவுகளை அளித்து நம்பிக்கையூட்டினார். நானும் மன உறுதியோடு போட்டியில் கலந்து கொண்டு பள்ளிகளுக்கிடையேயான போட்டிகள், மாவட்ட அளவிலான போட்டி, மாநில அளவிலான போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்று பின் தேசிய அளவிலான போட்டியிலும் கலந்து கொண்டேன். விளையாட்டு என்பது வெற்றி தோல்வி நிறைந்ததுதான். இந்த முறை நான் வெற்றி பெற முடியவில்லை என்றாலும் அடுத்த முறை தன்னம்பிக்கையோடு விளையாட்டி நிச்சயமாக வெற்றி பெற்று நம் பள்ளிக்கு பெருமை சேர்த்து கொடுப்பேன், இது உறுதி. நானும் மூச்சடக்கி இவ்வளவு நேரம் பேசிவிட்டேன். ஒருவர் மிதிவண்டியில் சென்று நாளிதழ் போட்டார், இன்னொருவர் கோலம் போட்டார், மற்றொருவர் துப்புரவு பணியாளர். இவ்வாறாக பலருடைய கதையை கூறி என்னுடைய நம்பிக்கை தீபத்தை ஏற்றிவிட்டேன். இன்னும் ஒரு 3 நிமிடங்கள் தன்னம்பிக்கை பற்றி என்னுடைய அனுபவத்தை கூறட்டுமா? கேட்கின்றீர்களா?
நீங்கள் எல்லாம் என்ன நினைக்கின்றீர்கள்? தன்னம்பிக்கை மட்டும் இருந்தால் போதுமா? போதாது. நன்றாக கேளுங்கள். செய்ய விரும்பினால் வழிகள் பல, செய்யாது விரும்பினால் சிரமங்கள் பல. ஒரு மனிதன் உயர அவனிடம் இருக்க வேண்டிய சக்தி தான் தன்னம்பிக்கை. அந்த சக்தியை உண்மையாக்குவது முயற்சி. அடுத்த சக்தி தான் பயிற்சி. பயிற்சி என்றால் வெறும் பழகுவதல்ல, தவறுகளை திருத்தி திறமையை வெளிப்படுத்துவதுதான். நான் எப்படி என்று பார்க்கின்றீர்களா? காலை ஒளியில் கண் திறக்கும் போது இன்று நான் நல்லவளாக இருக்க வேண்டும் என்று என்னையே நான் உருவாக்கிக் கொள்வேன். வெற்றி என்றால் மகிழ்ச்சி, தோல்வி என்றால் பாடம். இரண்டையும் ஒன்று போல சமமான மனத்தோடு ஏற்றுக்கொள்வேன். பாதை கடினம் எனினும் நான் கவலைப்பட மாட்டேன். அது என்னை இன்னொரு படி உயரத்துக்கு உயர்த்தும். நேற்றைய தவறை இன்றைய பலமாக மாற்றும் திறன் எனக்கு உண்டு. முயற்சி என்ற மண்ணில் செடியை ஊன்றி, பயிற்சி என்ற நீரினை ஊற்றி, நம்பிக்கை என்ற நல் வெளிச்சமும் சேர்ந்து வெற்றி மரமாய் நான் நிமிர்ந்து நிற்பேன். ஆம், என்னுடைய வெற்றிக்கான உத்தியை ஒரு முறை பார்க்கின்றீர்களா? இதோ ஹைட்ரஜன் லேசான தனிமம். அதனுடன் ஆக்சிஜன் சேர்ந்து வெப்பப்படுத்தி குளிர்ச்சியான தண்ணீர் நமக்கு கிடைக்கிறது. அதுபோல்தான் எளிதான முயற்சி, சிறந்த பயிற்சி, துணிவுடன் நம்பிக்கை, இவை அனைத்தும் சேர்ந்து குளிர்ச்சியான வெற்றி. அப்பா, எவ்வளவு அருமையாக இருக்கிறது என்னுடைய வெற்றிக்கான உத்தி. ஆம், இந்த விருட்சம் நம் மந்த்ராவிற்கும் என் பெற்றோர்க்கும் பெருமை சேர்க்கும் என்று கூறி மலையை பார்த்து வியந்து விடாதே. மலை மீது ஏறினால் அதுவும் உன் காலில் தான். கவலையும் பயமும் எனக்கு பகைவர். இப்பகைவரை வென்று வெற்றி பெறுவேன் என்று நம்பிக்கையுடனே இருப்பேன். இங்கு யாரும் யாருக்கும் சளைத்தவர்கள் அல்ல, எல்லோரும் நம்பிக்கையுடனே வாழ்வோம் என்று கூறி உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் தன்னம்பிக்கை நாயகி மான்யா ஸ்ரீ. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த். உனக்கு முன் ஒருவன் நடந்த பாதையில் நீ போகாதே, உனக்கான பாதையை நீயே உருவாக்கு என்பதை தன்னம்பிக்கையின் மூலம் நமக்கு சொல்லிய மானியா அவர்களுக்கு எமது நன்றி.